ஏடா நான் ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா உன் பிரச்சனை கவனிக்கிறதா? கையடா, ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கிறானுங்க. பாரு ஒட்டிட்டு பாரதேசி நாய்ங்க. எங்க நிலத்தையெல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி இல்லாம இருக்கிறோம். சும்மாறா, பெரிய தஞ்சாவூர்ல பண்ணையா ரேஞ்சுக்கு பேசுறான். டீ கடைக்காரர, நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். நீங்க தாங்க தீர விசாரி. யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீயா ஓடு. ஐயோ, நாத்தம் தாங்க முடியலடா, ஓடு. ஐயோ, விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா. எல்லாருக்கும் வணக்கம் அப்பா. அன்றாயர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அத நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க, இந்த ட்ரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ, நிக்க முடியலடா சாமி. அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா, இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்கறீங்களா, இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? எவன்டா இந்த காரியத்தை சென்ற செத்த நாயத்தின் மாதிரி இருக்க முடியலையா? ஏனப்பா உனக்கு தான் சொல்றேன். அவனுங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க. பேசாம கொடுத்துட வேண்டியதானே. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கரை கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும். நான் தான் எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன். அது மாதிரி நீ எழுதி கொடுத்துட வேண்டியதானே. வீணா ஏழைங்க பாளையங்க வயித்துல அடிக்காதப்பா. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு. அத நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னதான்னா என் நிலத்தை எல்லாம் பிடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு சொல்லித்தான் நீங்க எல்லாரும் கூடியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல. பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா? யாரா இந்த காரியத்தை செஞ்சது? நிக்க முடியலடா. இந்த பாருப்பா, தட்டை எங்களுக்கு தெரியும். என்ன தரா தின்னீங்க? இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன். இது ஒண்ணு சரிப்பட்டு வராது போல் இருக்கு. நாளைக்கு சர்வேர வர சொல்லுங்க, மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம். இந்த காரியத்தை எவன்டா செஞ்ச? தர்த்தரம் முடிச்சவன உன் குழந்தைதான் இதை செஞ்சதா? நாத்தம் தாங்க முடியலடா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா? ஏண்டா, இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷியாடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய, இத பெட்ரோல் ஊத்தி கழுவுனாலும் போகாதடா. இந்த சட்டைய நீயே வச்சுக்க. பஞ்சாயத்து நாரி போச்சுடா. என்ன நாராயண பாட்டு சும்மா நிக்கிறீங்க? ராவகாலம் வர போகுது, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது. நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஐயோ ஐயோ ஒதுங்கி போ சொன்னா காலே. என்னது கல்யாண மண்டபமா இல்ல சாவு மண்டபமா? அவன் என் தம்பி, இவளுக்கு தாய் மாமே. அவனுக்கு தான் இவ்வளவு கெட்டதா இருந்தது. வாய்க்கு பிளாஸ்டிக் போட்டுருவேன். இந்த தாய் மாமன் நாய் மாமன்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. இந்த பாருங்க பிளாக் பிரதர், காதல்ங்கிறது தெய்வீகமானது. அதை எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது. நாங்க ரெண்டு பேரும் சண்டையில மீட் பண்ணோம். என் மனச அவ இழுக்க, அவ மனச நான் இழுக்க, இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு. அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன். நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு. நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புடுக்கு தாலி கட்டிட்டீங்க இல்ல, என் வயிற்று சும்மா விடாது. பர்னால வடிச்சு நக்கீரா. தம்பி வந்தது வந்துட்ட, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு. ரெண்டு பேரும் கால விழுங்க. எங்க காலை காட்டு பாக்கலாம். இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. தலை எது கால் எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிருத்துக்கால நாங்க விடணுமா? நோ. என் சுயமரியாதை என்ன ஆகிறது? அம்மா நீயாவது தாய் மாமன் கால விழுமா? ஒரே அப்பாப்பி போடு அவன் காலில் விழுந்தா. அப்படியே நின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல். நல்லாருமா? நல்லாரு. இந்தா என்னுடைய சர்வ மொய்ப்பணும். இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்க. அதை குடுறி. பாருங்க சார், இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார். எங்கேயோ ஒரு வாரமா கரையாம்புத்துக்கிட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார். இத வச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா? இத வச்சிருந்தாலே வாழ முடியாது. டேய் இந்தா இத வச்சிட்டு நீயே வாழு. கமான். டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன். முறமாமே நுறமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். கமான் எல்லாரும் வாங்க வாங்க.
கடா வெட்டுவாங்களா? என்னடா அது ஓ முறப்பண்ணியா கட்டிக்கிட்டு ஒன்னிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான். கல்யாணம் மட்டும் தானடா நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்குன்னு பாத்துறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை. அது என்ன சின்ன சின்ன ஆசை? நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன். டேய் அடங்கொன்னியா, இது என்ன அநியாயமா இருக்கு? முதலிரவுனா பூவெல்லாம் தொங்கு, பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது? அப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க பரம்பரையே தவுட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவுட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயா முதல்ல கூட தவுட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவன் கிடக்குறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டேய் தவுட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேளை உங்க ஒப்பன் தவுட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலக வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதலிரவுல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. செல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? சி போங்க, வெக்கமா இருக்குதுங்க. சரி, இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா. டேய் இப்பதாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ. எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காதுவா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு. அப்பா, டேய் நான் உனக்கு அப்பனாடா? என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு உனக்கு எப்படிப்பா மனசு? ஐயோ ஐயோ, நான் மோசம் போயிட்டேன் அம்மா. நான் நம்ப மாட்டேன் அம்மா, நான் ஏமாந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும். பாங்க, நீ ஒண்ணு நடக்க முடியாது. என்ன ஆத்தாட மகனே என்ன பிட் பாக்கெட் பேசுறீங்க? யாருக்கு தெரியும் என்ன புத்திர என்ன பாம்பு இருக்கா? எனக்கு கை விட்டுறாதீங்க அக்கா. நீங்க இல்லன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும். குழந்தை என்ன பரிதாபமா பேசு பாத்தியா? ஏய் மாமியார், அவன் பிளாக்மெயில் பண்றான், நம்பாத. அட போடா அம்பாக்கு, பச்சை மண்ணு பொய்யா பேசுவான். இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன். இந்த வீட்டுல உண்மை என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல் ராத்து நடக்க விட மாட்டேன். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம். மாமியார் நான் பாவம் மாமியார். போறவங்க திரும்பியா வர போறாங்க, தைரியமா இருமா. ஏப்பா, சாவு வீட்டுல கூட உன் புத்தி ஒண்ணு விட்டு போகலையா? கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கான், அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம அவன் குழந்தையாளுக்கு சொல்றியா? ஏன்டா டே சும்மா இருங்க, நீங்க வேற நேரங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லேக்கா. தம்பி ஐயா பாருங்கய்யா. பாசா ஆமாண்ணே, எங்க அக்கா போக வேண்டிய வயசாது. சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல, எந்த வயசுல வேணாலும் சாகலாம். அக்கா என்ன விட்டு போயிட்டியக்கா. ஏன் நீ கூட சேர்ந்து போறதானே? நாங்க வேண்டாம் சொன்னோம். தம்பி, கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கான், நீ என்ன கதறி கதறி அழுகிற? அந்த ஆள் கட்டின புருஷன் மட்டும்தான். நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ் இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டும் தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா? ஏறா ஏறா ஏறா. பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்த பணத்தை கால் இருந்த கொலுசு அத்திது திங்குது. இது வாயை சும்மா விடலாமா? அந்த பணம் தூக்கி கீழே போட்டு இவனை தூக்கி அதுல வைங்க. விடுங்க. இந்த நாயை நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்த கொலுசு மாட்டேன். என்ன துணிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்க? ஏப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா? நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன். அதுவும் இந்த உருப்படாத சொரியா கூட சொன்னேன். இவன் ஒரு மாசமா குளிக்காம இருக்கான், அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தேன். அவன் சொன்னானா? அவன் அண்ட புழுக ஆகாச புழுக. அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா? அதை விடுங்கண்ணே. என்ன பொம்பளை துணி துவைக்கிறீங்க? ஆமாண்டா, என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன். நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை போயலா? பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை. என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணு தப்பு இல்லடா. பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல, நீங்க உள் பாவாடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைக்கிறது ஆகி போச்சு. அது உள்ள கட்டுதா இருந்தா வெளியே கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா. இருக்கிறது ஒரே பாவாடை பாத்தியா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேட்கும். அப்ப ஆம்பளை குரல் எப்ப வரும்? அது அன்றாயிரம் துவைக்கும் போது வரும். ஏயா ராசையா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறங்கிறிய. 100 எண்ணெய் வரைக்கும் ஒன்னால அந்த தண்ணியில தம் கட்ட முடியும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசையா 200 எண்ணெய் தம் கட்டும். அப்படியா? எங்க கட்ட சொல்லு பாப்போம். பாப்பா 1 2 இந்த தண்ணிக்குள்ள இறங்கி அதுக்குள்ள ஏன்டா 100 வரைக்குமா இருக்க முடியும் கேட்டீங்க? 500 வரைக்கும் இருக்கேன் பார். டேய் 1 2 ஒழுங்கா என்றா. 20 22
என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்க இல்லம்மா, பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான். வாங்கண்ணே. ஓ, உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு விழுந்தேன் போறேன். போங்க போங்க போங்க, போய் தொலைங்கடி. எப்படி? ஓஹோ, சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறைய உங்க வியாபாரம் ஆச்சு. மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா, போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற, தூக்கிட்டு போடா. ராசா, இந்தா சாவிய வச்சுக்க. காஞ்ச மாடலாம் தெரியுது, கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சண்டைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன். பசி எடுத்தா 2 உண்டை தட்டுமா வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டி சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது. இது கிட்ட சாவியை கொடுத்துட்டு போற, இந்த கடை விளக்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா. டேய், யாரா அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த சைல எட்டி மிதிச்சிருவேன். சரிதான் விடுப்பா. இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. டேய், அங்க போய் வாந்திடுற போடா. டீ வேணா 2 வடை கொடு. ஏய், இவனுக்கு 2 வடை கொடு. தகுதம் 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 தகுதம். ஏய், நிறுத்து நிறுத்து. நீ என்ன வலையபட்டி தனித்தவள் வாசிக்கிறியா? நீ என்ன நர்த்தகி சொர்ணமுக்கு டான்ஸ் ஆடுறியா? சேச்சே போடி. நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா அதை நான் பார்க்கணும். பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய், இந்த கரையாந்தரனை கொண்டு போடி. நான் சொல்றேன்ல, ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க சொல்றேன். டேய், ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோகதை. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ணே. பின்ன இதை தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ணே. பக்கத்து ஊர்ல ஒரு தவுள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் 2 தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவுளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவுளை நீங்க வச்சுக்கங்க, அவர் தம்பி சொன்னா. டேய், இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய், உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சையை தாங்க முடியலையா ஆண்டவா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.